என்ன விஷயத்தை பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கொலக்கட்டை. ஓகே, இது என்னதுமா? பூர்ண கொலக்கட்டை. சரி, இது என்னது கையில்? கடலைப்பருப்பு ஒரு டம்ளருக்கு 1 டம்ளர் எடுத்துக்கோங்க. டம்ளரோட சைஸ் காமிச்சுக்கிறேன். ஓகே, 1 டம்ளர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1.5 டம்ளர் மண்டவெல்லம் எடுத்துக்கோங்க. இதே டம்ளருக்கு 1 டம்ளர் ப்ளஸ் ஒரு 1/2 டம்ளர் என்னது? 1.5 டம்ளர் மண்டவெல்லம் எடுத்துக்கோங்க. மண்டவெல்லம். ஓகே, மண்டவெல்லம் எடுத்துக்கோங்க. தேங்காய் பூ வந்து ஒரு 1/2 முறி திருவிக்கங்க. சரி, தேங்காய் பூ 1/2 முறி திருவிக்கங்க. கடலைப்பருப்பு ஊற வச்சிடணும். கடலைப்பருப்பை தண்ணியில் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்புறம் அவிக்கணும். அவிச்சு நல்லா அவிக்க நல்லா இப்படி உடச்சி பார்த்தா நல்லா உடஞ்சிரும், நசுங்கும். அப்படி நசுங்கி மாவு மாதிரி வந்தோன்னா எடுத்து காய வச்சு மிக்சியில் திரிச்சு பரபரன்னு திரிச்சு வச்சுக்கணும். திரிச்சு வச்சுக்கிட்டு ஆமாம் திரிச்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த மண்டவெல்ல பாகை எடுத்து இப்படி கொஞ்சோண்டு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கணும். கால் டம்ளர் ஆமாம், அந்த கால் டம்ளர் தண்ணி ஊற்றி அந்த மண்டவெல்லத்தை பாகு மாதிரி காய்ச்சணும். பாகு வந்து எப்படி இருக்கணும்னா நல்லா அந்த ரப்பர் மாதிரி இருக்கணும். அல்வா பதத்துக்கு நல்லா இந்த இப்படி வந்து இப்படி நல்லா தொட்டு பார்த்தா நம்ம நல்லா இப்படி ஒட்டக்கூடாது, கையில் வந்து ஒட்டக்கூடாது. அந்த இது வந்து அந்த மாதிரி வந்தோடனே தேங்காய் பூ நெய்யில் வறுத்து போட்டுக்கணும். நெய்யில் வறுத்துருக்காமா, நெய்யில் வறுத்து போட்டுக்கணும். நெய்யில் வறுத்து போட்டுக்கணும். நல்லா இப்படி கம்பி பதத்துக்கு வந்திருக்கான்னு பார்த்துக்கணும். நல்லா இப்படி கம்பி கையில் ஒட்டக்கூடாது, இப்படி கையில் வந்து இப்படி ஒட்டக்கூடாது. நல்ல நெய் லேகிய மாதிரி இருக்கும். லேகிய மாதிரி இருந்தோடனே இந்த தேங்காய் பூ வறுத்த தேங்காய் பூ இந்த கடலைப்பருப்பு ஊற வச்சு அவிச்சு காய வச்சு பொடி பண்ண கடலைப்பருப்பையும் சேர்த்து இப்படி ஏலக்காய் பிடிச்சி போட்டுக்கணும். ஏலக்காயும் பிடிச்சி போட்டு நல்லா இப்படி அடி பிடிக்காமல் கிண்டி நல்லா இப்படி கிண்டணும். நல்லா எல்லா பக்கமும் இந்த மண்டவெல்ல பாகு வந்து தெரியாத அளவுக்கு பண்ணணும். நம்ம இந்த மண்டவெல்ல பாகு வந்து எல்லா பக்கமும் படுத்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கணும். அது அப்படி நல்லா கையில் நல்ல அல்வா பதத்துக்கு வந்துடணும். பூர்ணம் ரெடி பண்ணிடுவோம். பூர்ணம் ரெடி. இப்போ அடுத்து அரிசி மாவு வச்சு வைப்போம். அரிசி இந்த இது காஞ்சோடனே நல்லா இது பண்ணி ஸ்டப் பண்ணி இது எவ்வளோ நேரம் காய வைக்கணும்? அதுக்கு ஆறணுன்னே அது என்ன கொலக்கட்டைக்குள்ளே வைக்கிறது. அப்போ இது பூர்ணம் ரெடி பண்ணது மட்டும் இது அவ்வளோதானா? அவ்வளோதான். எல்லா இடத்துலையும் மிக்சடு ப்ரப்போர்ஷனா? ஆமாம், எல்லா இடத்துலையும் மிக்சிங் ஆகிற மாதிரி என்ன பண்ணணும்னா எடுத்துக்கணும் நல்லா. ஆமாம், எல்லாம் நல்லா இது பண்ணி ஏன் நெய் வேணுங்கிறவங்க கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் மட்டும் மேலே போட்டு எத்தனை ஏலக்காய் பொடியை நல்லா பொடி பண்ணி இதில் மேலே தூவிக்கணும். அவ்வளோதானா? தூவினா அவ்வளோதான்.